நாங்க ஏற்கனவே எப்படி அந்த டாஸ்க் போற விஷயம் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க இப்ப நீங்க டாஸ்க் போட்டீங்க. சரியா? ஒரு கொப்பி ஒன்று எடுத்து அந்த கொப்பியில நாளைக்கு நான் காலையில 7 மணிக்கு இந்த பாடத்துல இந்த தலைப்பை படிக்க போறேன். சும்மா ஷார்ட்டா எழுதி பக்கத்துல பாக்ஸ் ஒன்று போட்டீங்க. இப்படி நீங்க எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டீங்க. கடைசியாக ரிவிஷன் டைம். நான் இன்றைக்கு படிச்ச எல்லா விஷயத்தையும் ரிவிஷன் பண்றதுக்குரிய அந்த டைமையும் போட்டு டாஸ்க் போட்டீங்க. அடுத்த நாள் என்ன செஞ்சீங்க? இறைவன்ல உதவி கேட்டுட்டு தவக்குள் வச்சுட்டு தூங்கினீங்க. அப்ப அடுத்த நாள் எழும்பி ஒவ்வொரு டாஸ்க்காக நீங்க முடிக்கும் போது அதுல மிக கஷ்டமானது எதுன்னு தேர்ந்தெடுத்து அதான் ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதணும். அதுக்கு நீங்க டிக் பண்ணுவீங்க. பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவீங்க. இதுவரைக்கும் சொல்லி தந்தேன். அடுத்தது என்னன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் ஒரு கேலண்டரை மெயின்டைன் பண்ணணும். இருக்கிறவங்க செய்யுங்க. இல்லாதவங்க கொஞ்சம் ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க. ஒரு கேலண்டரை எடுத்து ஒவ்வொரு நாளும் டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா அதுல ஒரு தர போடுங்க. அந்த முதலாம் நம்பர்ல ஒரு புள்ளடி போடுங்க. இரண்டாவது நாள் உங்களோட டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா அந்த கேலண்டர்ல அடுத்த புள்ளடி போடுங்க. இது ஏன்னு சொன்னா அது ஒரு தொடராக இருக்கும். ஒரு ட்ரெயின் போட்டி மாதிரி அந்த கேலண்டர்ல ஒரு நாள் முடிய அடுத்த நாள் அந்த தர வந்து அடுத்த தர வரும்போது அது ஒரு தொடராக இருக்கும். அப்ப உங்களோட பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும்டா இந்த தொடரை உடைக்கிறதுக்கு விரும்பாது. ஒரு நாள் இதை நம்ம செய்யாட்டி அந்த கலண்டர்ல அந்த நாள்ல ஒரு தர இல்லாம ஆயிடும். அப்ப ஒரு தொடரை என்ன செய்யுது அந்த இடத்துல கட் ஆகுது. உங்களோட மனசு அதை விரும்பாது. அப்ப மனசு என்ன செய்யும்? ஆஹ் இல்ல இல்ல நம்ம தொடரை உடைக்க கூடாது, இன்னைக்கு என்ன வழிபட்டாலும் தூங்காட்டியும் பிரச்சனை இல்ல, இந்த டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டே தூங்குவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வரும். இதுல மிக முக்கியமானது, சாத்தியம் இல்லாத அளவுக்கு டாஸ்க் போடாதீங்க. நான் சொன்ன உடனே ஹோப்ல நிறைய பேர் பெருசா செய்யறதுக்கு திட்டம் போடுவீங்க. அதுதான் நீங்க விடுற முதல் பிழை. படிக்கணும்னு சில டைம் எங்களுக்கு ஆர்வம் வரும். உடனடியாக நோட்ஸ் எல்லாம் எடுப்போம். பக்கத்துல அடுக்கி வைப்போம். சரி, இன்றைக்கு இந்த பாடத்துல இவ்வளவு முடிக்கணும், அடுத்த பாடத்துல இவ்வளவு முடிக்கணும், அடுத்த பாடத்துல இவ்வளவு முடிக்கணும். எடுத்துட்டு அந்த நாள் முதல் நாள் நல்லா படிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்கே ஒரு டியூட்டை முடிச்சிருவோம். ரெண்டாவது நாள் இன்னும் கொஞ்சம் முடிச்சிருவோம். அதுக்கு பிறகு எதுவுமே தொட்டு பார்க்க மாட்டோம். இது எப்பயுமே நாங்க ஆர்வமாக இருக்கிற டைம்ல முடிவெடுக்க கூடாது. சோர்வா இருக்கிற டைம்ல, சரியா, நாங்க ஆர்வமா இருக்கிற டைம்ல முடிவெடுத்தோம்டா சோர்வான டைம் கட்டாயம் எங்களுக்கு வரும். அந்த டைம்ல அதை செய்ய இயலாம போயிடும். அப்ப நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு அழகான சின்ன இதை செய்யணும். இப்ப நாளைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, நாளைக்கு நான் இந்த யூனிட்ல இப்படி ஒரு 2 தலைப்பை ஃபுல்லா முடிக்கணும்னு சொன்னா அழகா படிச்சு அழகா ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அதை மைண்ட் மேப், அடுத்தது பெக் சிஸ்டம் அல்லது ஏதோ ஒரு மெமரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்க அழகா மெமரைஸ் பண்ணி அப்படி படிக்கிறேன்னா ஃபுல்லா படிச்சு நல்லா விளங்கி மனசுல வச்சிடணும். அந்தாண்டு தூங்கும்போது அதை ரிவிஷன் பண்ணி தான் தூங்கணும். அறகுறையா படிக்கிறது நான் சொல்லல. உங்கள யாருக்காவது ஞாபக மறதி பிரச்சனை இருந்தா அல்லது மெயினா அதுதான், ஞாபக சக்தி பிரச்சனை இருந்தா நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க. அல்லது இல்ல ஜோன் அப்படின்னு ஒருவர் இருப்பாரு, அவரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நாங்க மெமரி கிளாஸ் அதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். பேமெண்ட் கிளாஸ் தான், ஒரு ஆளுக்கு நாங்க 1000 ரூபாய் தான் எடுக்கிறோம். ஆனா நாங்க அழகா ட்ரெயின் பண்ணி செய்யறோம். அது ஞாபக சக்தி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. அதுல கலந்து கொண்டீங்கன்னு சொன்னா அந்த டெக்னிக் எல்லாம் படிச்சு நீங்க ஞாபகப்படுத்தும் போது அது டக்குன்னு ஞாபகம் நிற்கும். சரியா? அது ஒரு விஷயம். சரி, இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். இப்ப கலண்டர்லயும் நீங்க அழகா மார்க் பண்ணிட்டு போறீங்க. சாத்தியம் இல்லாத தகவல்களை அந்த நோட் கோப்பில எழுதாதீங்க. மாறாக சாத்தியமான ஃபர்ஸ்ட்டுக்கு சின்னதுல இருந்து ஆரம்பிங்க. எடுத்த உடனே பெருசுக்கு போகாம சின்ன சின்ன இலக்குகள் அப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணி போங்க. ஓகே, இப்ப நான் ஒரு விஷயத்த முடிச்சிட்டேன். இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த டாஸ்கை முடிக்கிறீங்க. அழகா டிக் பண்றீங்க. அப்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. அதுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்றீங்க. ஒவ்வொரு நாளும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. படிக்கும்போது தொடர்ந்து படிக்காம 25 நிமிஷம் படிங்க. 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. அந்த டைம்ல போனை மட்டும் தொட்டுறாதீங்க. உங்களோட எனர்ஜி அப்படி உறிஞ்சு எடுத்துரும். போனை தொடாம இயற்கையோட நேரம் செலவழிங்க. படிச்சதை மீட்டி பாருங்க. தம்பி தங்கச்சி அவங்களோட கொஞ்சம் விளையாடி பாருங்க. திரும்ப அதை முடிச்சுட்டு திரும்ப உங்களோட படிப்புக்கு நீங்க ஸ்டார்ட் ஆகுங்க. எந்த அளவுக்கு போனோட படிக்கிற காலத்தை குறைக்கலுமோ அது உங்களுக்கு அவ்வளவு நல்லதாக இருக்கும். சரியா? ஏன் அப்படின்னா போனை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க பார்க்கும்போது உங்களோட எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும். உங்களோட கண்ணு வேலை செய்யும், உங்களோட மூளை வேலை செய்யும். சரியா? அப்ப அந்த டைம்ல உங்களோட ஆற்றல்களை
நீங்க அதிகமா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. உங்களுடைய எனர்ஜி அதுக்கு அதிகமா வேஸ்ட் ஆகிடும். இப்போ நீங்க அடுத்தது புக் எடுத்து திறந்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே போன்ல எது பாத்தீங்க? இன்ஸ்டாகிராம் பாத்தீங்க, ஃபேஸ்புக் பாத்தீங்க, வாட்ஸ்அப் பாத்தீங்க. அதுல எவ்வளவு கிராபிக்ஸ் இருக்கும், எவ்வளவு எடிட்டிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்த பிரெயினுக்கு சும்மா வெறும் புத்தகத்தையும் எழுத்துக்களையும் பார்க்க எப்படி விருப்பம் வரும்? அது டக்குன்னு சோர்வாயிரும். எனவே படிக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு அது மட்டும்தான் கோலாக இருந்தா, சொல்லுவாங்களே அரிஸ்டோட்டில் ஒருவர் வந்து கேட்கிறாரு, நான் வந்து இலக்கு அடையணும், என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அப்ப அவர் கூட்டி கொண்டு போய் தண்ணியில ஆழ தலைய தாக்குறாரு. அவர் மூச்சு திணறாரு. அப்ப திரும்ப எடுக்கிறாரு. அப்ப தண்ணியில உனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? அவர் சொல்றாரு, எனக்கு மூச்சு மட்டும். இப்படி அவர் சொல்றாரு. இப்படி உண்ட இலக்குல நீ இருந்தா மட்டும்தான் அது நீ வெற்றி அடையலாம். அப்ப நாங்க ஒரு கோல் வச்சுட்டோம்னு சொன்னா, எங்கட பார்வைக்கு அது மட்டும்தான் விளங்கணும். இப்ப ஒருத்தன் ஒரு அம்பு வச்சுட்டிருக்கிறான், சரியா? ஈட்டி விடுறவங்க, அவங்க ஒரு பெரிய பழத்தை குறி வச்சுட்டாங்க, ஒரு பறவையை குறி வச்சுட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு அது மட்டும்தான் கண்ணுக்கு விளங்கும். அதுக்கு இடையில போற சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கு இருக்கிற இலைகள், அதுக்கு இடையில இருக்கிற விஷயங்கள், தூசிகள் எதுவுமே கண்ணுக்கு விளங்காது. அப்படி விளங்கினா அவங்களை குறி தப்பிடும். அவங்களுக்கு அந்த பழம் மட்டும்தான் அவனோட கண்ணுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு தண்ட ரிசல்ட் மட்டும்தான் கண்ணுக்கு இருக்கணும். ரிசல்ட்டை விட அது சின்ன இலக்கு. அந்த சமூகத்துல நீங்க இறைவனுக்காக சேவை செய்ய போறீங்களே, உங்களால மத்த மக்கள் பயன்பெற போறாங்களே, அந்த பாடத்தால நீங்களும் உங்க குடும்பமும் நீங்க பயன்பெற போறீங்க தானே, அதுதான் உங்களோட கண்ணுக்குள்ள இருக்கும். அதைத்தான் கனவு காண்றது, அதுக்கு கோல் வைக்கிறது, அதுக்கு நீங்க திட்டங்கள் போடுறது, அதை நீங்க அடிக்கடி சிந்திக்கிறது. கனவு காணுங்க அப்துல் கலாம் சொல்லுவாரு. அப்படி இருக்கணும். இருந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க? இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த டாஸ்க சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு முடிச்சு கொண்டு முடிச்சு கொண்டு நீங்க போவீங்க. இப்படி போய் கொண்டிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் உங்களோட அந்த வேலையை சரியா செஞ்சீங்கன்னா, குறிப்பிட்ட அந்த நாள்ல உங்களோட மிகப்பெரியதாக நீங்க நினைச்ச, மலை போல நினைச்ச அந்த விஷயம் கூட ஒரு சின்ன விஷயமாக உங்களுக்கு அது முடிஞ்சிடும். சரியா? ஓகே. அப்ப இன்றைக்கு நான் சொல்லி தந்த மெயினான விஷயம், இந்த டாஸ்க் போட்டு படிக்கிறது எப்படி, அதுக்கான இதுகளை என்ன செய்யறதுங்கிறது தான். உங்களுக்கு அடுத்தடுத்த வார கிளாஸ்ல நான் இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு, ஃப்ரீயா நடக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளையும் அந்த குரூப்ல ஜாயின் ஆக சொல்லுங்க. ஞாபகம் மறதிக்கிற பிரச்சனைக்கிறவங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க, அல்லது அந்த ஜோன்கிறவரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக நாங்க மெமரி டெக்னிக், சயின்டிபிக் ரீதியான மெமரி டெக்னிக் சொல்லி கொடுக்குறோம். அதை நீங்க படிச்சீங்கன்னா போதும், அந்த ஞாபக சக்தி பிரச்சனை உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. அது படிக்கிற எல்லாமே தண்ணி மாதிரி, அது ஒரு ஆணி அடிச்ச மாதிரி உங்க மூலையில் நின்று. சரியா? அது ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். ஓகே, நாங்க கிளாஸ் முடிச்சுக் கொள்வோம். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கொமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இப்ப இருக்கிற ஒரு சில நேரங்கள்ல நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். அதுல ஒரு பிள்ளை என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எப்படி புரிஞ்சு படிக்கிறது, எப்படி விளங்கி படிக்கிறது என்று கேட்டிருந்தீங்க. அதுக்கு பெரிய ஒரு விஷயம் சுருக்கமா சொல்றேன். முதலாவது, SQ5R மெத்தட்டை பயன்படுத்துங்க. அப்படின்னா என்ன? SQ5R அல்லது SQ3R இருக்குது. தேவைன்னா யூடியூப்ல அடிச்சு பாருங்க. ஆனா SQ3R விளங்கி படிக்கிறதுக்கு மிக மிக பொருத்தமான ஒரு முறை. அதுல வார எஸ்ன்னு சொன்னா சர்வேன்னு அர்த்தம். நீங்க ஒரு புத்தகத்தை எடுத்தா, எடுத்த உடனே உங்க டியூட்டை வாசிக்க கூடாது, புத்தகத்தை வாசிக்க கூடாது. சேவையை பண்ணணும். சேவைன்னா சும்மா பாக்குற, முன்னாட்டியே பாக்குற, பின்னாட்டியே பாக்குற, அதுல என்ன யார் எழுதிக்கிறாங்க, சரி, ஒரு தாள்ல இருக்கிற முக்கியமான அந்த தடிச்ச எழுத்துக்கள், போல்டு பண்ண எழுத்துக்கள் சும்மா பாக்குற. சரியா? நீங்க ஒரு புது பாடம் படிக்க போறீங்கன்னா அது சம்பந்தமா யூடியூப்ல அங்க இங்க என்ன சொல்லிக்கிறாங்க, அது சம்பந்தமா ஏதாவது நியூஸ் வந்திருக்குதா, அது சம்பந்தமா இன்ட்ரெஸ்டான ஏதாவது விஷயங்கள் இருக்குதா, அப்படி கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு ஆர்வம் வரும் வரைக்கும், உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் வரைக்கும் அதை அப்படியே பாருங்க. சும்மா பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வே முடிச்சு. அடுத்தது கியூ. கியூண்டா என்னண்டா கொஸ்டின். படிக்கிறதுக்கு முதல் சில கேள்விகளை உங்களுக்குள்ளே எழுப்புங்க. அந்த புத்தகத்தை பார்த்துட்டு, இந்த ஒரு தலைப்பு இருக்குன்னு வைங்களேன், அரசியல் இன்னொரு தலைப்பு இருக்கு, அப்ப நீங்க ஒரு கேள்வி உருவாக்குங்க. அரசியல்னா என்ன? கேள்வி மட்டும்தான் வாசிக்கிறல்ல, சும்மா அரசியல்னா என்ன. அடுத்த ஒரு சப் ஹெட்டிங் இருக்குது, என்ன, உளவியல். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உளவியல்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. அப்படி கேட்டுருங்க. அப்படி இல்லாட்டி கூட பாஸ் பேப்பர் எடுங்க. படிக்கிறதுக்கு முதல் இதெல்லாம் நீங்க ஒரு லெக்சருக்கு போறீங்க, கிளாஸுக்கு போறீங்க, படிக்க போறீங்க, அதுக்கு முதல் பாஸ் பேப்பர் எடுத்தா சம்பந்தமா என்னென்ன கேள்வி வந்தீங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு மண்டைக்குள்ள கேள்வியை ஏத்துங்க. கேள்விகளை ஏத்துங்க ஃபுல்லா.
எடுத்துட்டு இப்ப நீங்க படிக்க போறது எதுக்கு தெரியுமா? கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கணும். அப்ப உங்களோட மூளையில ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெடியா இருக்கு மூளை. கேள்வியோட இருக்கிறீங்க, அதுக்குரிய விடை வந்தா அப்படியே பிடிச்சிரும். தூண்டில்ல மீன் பிடிக்கிற மாதிரி. இப்ப எனக்கு சின்ன வயசுல நிறைய கேள்விகள் இருந்திருக்குது. சரியா? அது சம்பந்தமாக யூடியூப் வீடியோ எது பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு அந்த விஷயம் மறக்காது. ஒருக்கா தான் பார்ப்பேன். ஆனா அது மறக்காது. இப்ப நிறைய பேர் தூங்கும்போது நடப்போம். அப்படி அது நிறைய பேர் இருப்பீங்க. ஆஹ் தூங்கிட்டு இருப்போம். ஆனா பேசுவோம், நடப்போம். அப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, இருந்திருக்குது. இதுக்கான காரணம் என்ன? அப்ப ஒரு நாள் யூடியூப் வீடியோ பார்க்கும்போது அதை நான் பார்த்தேன். இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதே போல நாங்க சும்மா வானத்தை பார்க்கும்போது வெள்ளை வெள்ளை புள்ளி மாதிரி சில டைம் நாங்க விலங்கு அங்கல பார்க்கும்போது அங்கால வரும். அப்ப எனக்கு டவுட் இருந்துச்சு, இது ஏன் இப்படி இருக்குது? அப்ப சம்பந்தமான ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். அப்ப உடனடியாக எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னொரு டவுட் இருந்துச்சு. நாங்க ஒரு இடத்துக்கு போனா ஏற்கனவே பார்த்த மாதிரி நாங்க ஒரு விஷயத்த பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், அப்படி எங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அப்ப நான் கேள்வி இருந்து அப்ப அதை நான் வீடியோ பார்த்த உடனே உடனடியாக எனக்கு அது ஞாபகம் இருக்குது. எனவே கேள்விகளை நீங்க உருவாக்கி கொள்ளணும். பாஸ்ட் பேப்பர் பாருங்க, அல்லது நீங்களாக சும்மா கேள்விகளை உருவாக்குங்க. உருவாக்கிட்டு அந்த நோட்ஸை படிக்க போங்க. படிக்கும் போது அந்த கேள்விக்கு விடை இருக்குதா தேடுங்க. ஒரு ஆராயிற மாதிரி படிங்க. ரிசர்ச் பண்ற மாதிரி படிங்க. சரியா? இந்த விஷயம் இதுக்கு என்ன உதாரணம், இல்ல நீங்களே உதாரணம் உருவாக்குங்க. அல்ல சேர்மார சொல்ற உதாரணத்தை கவனமா கேளுங்க. நீங்க டியூட்ல இருக்கிறத அப்படியோ சார் படிச்சு தரும்போது கேட்டுக்கொண்டு இருக்காம நீங்க ஒரு கொப்பி ஒன்று எடுத்துட்டு போய் அதை ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. சார் சொல்லி தரும்போது கவனமா கேட்டுட்டு அவர் கொஞ்சம் இடைவெளி விடும்போது கேட்டது ஒரு கண்ணை மூடி அவர் என்ன சொன்ன வந்தாரு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டு அதை புரிஞ்சு கொண்டுட்டு டக்குன்னு எழுதுங்க. எழுதும்போது டீட்டெயிலா எழுதுறல்ல, குறிகள் மூலமாக ஒரு சின்ன படங்கள் எமோஜி மாதிரி, படங்கள் மாதிரி, சும்மா அட்டவணை மாதிரி, மைண்ட் மேப் மாதிரி, இப்படி ஏதாவது ஒன்று வரைஞ்சி அதை உங்களுக்கு புரிஞ்சதை உங்களோட மொழி நடையில உங்களுக்கு விளங்குற மாதிரி ஆனா எழுதி வைங்க. சரியா? அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வளமையாக படிக்கிறதை விட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, நல்லா உங்களுக்கு புரியும். அதே போல நான் வளமையா சொல்றதுதான். அஹ், இந்த SQ3R மெத்தட் நீங்க யூஸ் பண்ணுங்க. அதை கொஞ்சம் நான் பிறகு ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லி தரேன். கிளாஸ்ல இருக்கும்போது நான் ஒரு டீச்சர், நான் என் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும், என் தம்பி தங்கச்சி படிச்சு கொடுக்கணும், இந்த எண்ணத்துல போய் இருங்க. அப்ப உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே போல நீங்க இருக்கும்போது வெறுமனை கேட்டுக்கொண்டிருக்காம என்கோடிங் பண்ணணும். அது அப்படின்னா நான் இதை டீட்டெயிலா சொல்லணும். இதெல்லாம் சுருக்கமா சொல்றேன். இது ஆராய்ச்சியோட படிக்கிறது. அப்ப இதுகளை செஞ்சீங்கன்னா உங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னும் சில வழிகள் இருக்குது. இதை நான் சுருக்கமா தான் சொன்னேன். இன்னும் சில கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க. அதோட கிளாஸை முடிச்சுக்கணும். இன்னும் ஒரு 2 3 பேருக்கு நாங்க ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுப்போம். பாஸ் பேப்பர் வச்சு எப்படி படிக்கிறது? நல்ல கேள்வி. பாஸ் பேப்பரை பயன்படுத்தி எப்படி படிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்க. முதலாவது, MCQ படிக்கிறேன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸோட படிங்க. இது நல்ல வழி, நல்ல ஐடியா. ஆனா ஃப்ரெண்ட்ஸோட படிக்கணும் செட் ஆகாது. அவங்க சில டைம்ல பொறாமைப்படுறாங்க. சில டைம்ல நான் படிச்ச அவங்களுக்கு எரிச்சல், அல்லது நான் அவங்களோட இருந்தா என்ன கொஞ்சம் கீழாக ஃபீல் பண்றேன், அப்படி ஏதாவது இருந்தா நீங்க தனியா படிக்கலாம். தனியா பாஸ் பேப்பர் செய்யுங்க. இன்னைக்கு ChatGPT இருக்குது, ஜெமினி இருக்குது. அப்ப ஏஐயோட போனை போன் இருக்கிறது பக்கத்துல சரி வராது. கட்டுப்பாடு உள்ளவங்க வச்சுட்டு அதோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படி இப்படி படிங்க. கட்டுப்பாடு இல்லாதவங்க போனை எங்கனால போட்டுட்டு நீங்க தனியா பாஸ் பேப்பர் செய்யுங்க. இந்த யூடியூப்ல அதுக்கும் போன் தான் தேவை. ஆம், அல்லது சீனியர் நானா மாதிரி ஏற்கனவே படிச்சவங்க அவங்களோட போய் தனியே இருந்துட்டு பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணுங்க. சரியா? MCQ பொறுத்தவரை நாங்கள் அப்படிதான் படிச்சோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மெட்டா ஏஐ வந்து தமிழுக்கு நிலம் இல்லை. தமிழ் கொஞ்சம் கஷ்டம். சரியா? தமிழ் வருது இல்ல. நீங்க மத்த நான் உங்களுக்கு சொல்ற ஜெமினியை பயன்படுத்துங்க, அடுத்து ChatGPT பயன்படுத்துங்க, டீப் சீக்கை பயன்படுத்துங்க. இந்த ஜெமினியும் டீப் சீக்கும் தமிழுக்கு நல்ல. சரியா? ChatGPT விட ஓகே. கூகுள் நோட் புக் எல்லாம் ஒன்று இருக்குது. அது பெஸ்ட். அதை பத்தி நான் ஒரு கிளாஸ் எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் எடுப்பேன். அதையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே. இப்போ நீங்க என்னன்னு சொன்னா பாஸ் பேப்பரை இந்த MCQவை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிங்க. அதை எப்படி படிக்கிறேன்டா இதெல்லாம் டீப்பா நான் சொல்லணும். பட் டைம் இல்ல. ஓகே. MCQ நீங்க ஃப்ரெண்ட்ஸோட படிங்க. எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்விகள் எல்லாம் பார்த்துட்டு போய் லெக்சர்ல படிக்கிறது, அந்த டியூட்டர் படிக்கிறது ஒரு முறை, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்தது, அதுல இருக்கிற ஒரு பாஸ் பேப்பரை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்குண்டு டைம் டேபிள்ல ஒரு டைம் போட்டு ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொண்டு வரணும்.
அந்த பாஸ் பேப்பர் நீங்க யாருன்னு உங்களுக்கு காட்டும். உங்களோட நிலைமை என்ன, உங்களுக்கு எவ்வளவு தெரியும்ட்டு காட்டும். அந்த பாஸ் பேப்பர் வச்சு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணணும். எப்படி இந்த கேள்வி எடுக்கிறாங்க, எப்படி வருகுது, நீங்க தனிப்பட்ட ரீதியில அதை செய்யணும். இன்னும் ஒன்று இருக்குது. பாஸ் பேப்பர்ல இருந்து நம்ம ஒன்று தயார் பண்றது. நான் செஞ்சேன் அப்படி 2019 போட்டுட்டு முதலா யூனிட்ல 2019 என்னென்ன கேள்விகள் வந்திருக்குது அப்படி தொகுத்தேன். அப்படி ஃபுல்லாவே தொகுக்கிறது. எங்களுக்கு இந்த எக்ஸாம் பயம் இல்லாம இவ்வளவுதானா எக்ஸாம் அப்படி ஒரு எண்ணம் வரும். சரியா? பாஸ் பேப்பர் நல்லா தொடர்பு இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸாம் இது பேப்பர் நல்லா செய்வாங்க. இதை பத்தியும் டீப்பா பேசணும். எனக்கு ஒரு மணித்தேரத்துக்கு மேல தேவைப்படும் பாஸ் பேப்பர் எப்படி படிக்கிறதுங்கிறது சொல்றதுக்கு. இவ்வளவு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்றேன். வேற கேள்விகள் இருந்தா கேளுங்க. இன்னும் ஒரு கேள்வியோட நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். சரியா? வேற ஒரு கேள்வி இருந்தா கேளுங்க. படிக்கிற சம்பந்தமா உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள். பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிறது. ஆம், சில பிள்ளைகளுக்கு இந்த ஞாபகப்படுத்துற கஷ்டம்ங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிள்ளைய கட்டாயம் என்ன தொடர்பு கொள்ளுங்க, அல்லது ஜோன் கிரவுண்ட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த டெக்னிக் ரெண்டு மூணு இருக்குது. எட்டு இருக்குது. நீங்க ரெண்டு மூணு உங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களுக்கு மறக்கிற பிரச்சனை இருக்காது. இப்ப கிளாஸ்ல மற்ற பிள்ளைகளை விட அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. மிகப்பெரிய ஒரு ஞாபக சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறதால சொல்றேன். ஓகே. நான் கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் நீங்க இந்த ஒவ்வொரு விஷயமா பாஸ் பேப்பர் பத்தி தனி கிளாஸ் போடணும். நான் சில போடுறேன். அடுத்தது இன்னும் ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டீங்க. புரிஞ்சு படிக்கிறது. அது SQ5R பத்தி தனி கிளாஸ் போடணும். அதை நான் போடுறேன். சரியா? அடுத்து தவக்குல் முக்கியமானது. அதை பத்தி தனி கிளாஸ் போடணும். அது ஒரு கிளாஸே போதாது. ஏன்னா எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, அதோட சொல்லணும். அப்ப அதுக்கும் நான் தனி கிளாஸ் போடுறேன். அடுத்தது இலாஹ உலவலா கூத்து இல்லா பில்லான்னு ஒரு துவா இருக்குது. அப்ப அதுக்கு அதை வச்சு எப்படி படிக்கிறது ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுக்கும் நான் உங்களுக்கு தனி கிளாஸ் நான் போடுறேன். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எனவே நான் இதை முடிச்சு கொள்றேன். அந்த குரூப்ல தொடர்ந்து இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அதில் ஜாயின் பண்ணி விடுங்க. உங்களோட ஃபெமிலியாக்களையும் ஜாயின் பண்ணி விடுங்க. அடிக்கடி இப்படியான கிளாஸ்களில் ஜாயின் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளுங்க. அதோட எங்களோட பேமெண்ட் கிளாஸுக்கு வர விரும்புகிறவங்களும் வந்து கொள்ளலாம். கிளாஸை முடிச்சு கொள்ளும். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்றைக்கே அந்த டாஸ்க் சிஸ்டத்தை பின்பற்றி பாருங்க. உங்களோட படிக்கிற அந்த இதுவே மாறிடும். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டா, நல்ல ஃபன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம நிம்மதி அறி. சரியா? ஓகே, நாங்க முடிச்சு கொள்வோம்.